சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம சம்மர்ல நம்ம உடம்ப எந்த அளவுக்கு ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு இந்த டைம்ல கம்பல்சரி எல்லாருக்குமே டீஹைட்ரேஷன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அதனால வாட்டர் இன்டேக் ரொம்ப மஸ்ட்டு. நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணிங்கிறது எடுத்துக்கணும். எதனால சொல்றேன் அப்படின்னா, நம்ம பாடி டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு தண்ணி அதிகமா எடுத்துக்கணும். எனக்கு தண்ணி குடிக்க பிடிக்கல அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நார்மலா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா, அதுல உங்களுக்கு அந்த தண்ணியோட ஃப்ளேவர் மாத்திக்கிறதுக்காக உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஒவ்வொரு நாளைக்கு நான் சொல்ற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணி வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க. துளசி போட்டுக்கலாம், நீங்க செம்பருத்தி பூ போட்டுக்கலாம், புதினா லீஃப் போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு வெந்தயம் போட்டு தண்ணி எடுத்துக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, சோம்பு போட்டுக்கலாம், தென் வெட்டி வேறு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் போட்டு நீங்க வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் இந்த டைம்ல வேர்க்குரு வருது, எனக்கு ஆக்னி ரொம்ப அதிகமா இருக்கு, அப்படி இருக்கும்போது நீங்க பாத்துங்கிறது கம்பல்சரி. இப்ப வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, தயவு பண்ணி 2 டைம்ஸ் பாத் எடுத்துக்கோங்க. பாத் எடுக்கும்போது முடிஞ்ச அளவு நார்மல், அதாவது கோல்டு வாட்டரில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளைக்கு ஒரு டைமாவது நீங்கள் பாசிப்பயிறு கடலை மாவு அரைச்சி வச்சு அந்த மாவு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சோப்பு ஒரு வேளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக நான் சோப்பு போட்டு தான் குளிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கும்போது அந்த டைம் நீங்கள் பாசிப்பயிறு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் பழங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, இந்த டைமில் எந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மெயினாக சொல்கிறேன். தர்பூசணி, அதாவது நமக்கே தெரியும், நீர்க்காய்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீர் சத்து அதிகமாக இருக்கிற பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீர்க்காய்கள் அப்படிங்கிறது சொரக்காய், வெண்பூசணி ஜூஸ் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. தென் இளநீ எடுத்துக்கோங்க, மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மதியம் நீங்கள் சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மெயினாக கம்பங்கூழ் மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்.